ஹலோ மக்களே, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, மேரிடான மென் இல்லை விமன், வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த ஒரு பதிவு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம நாள் ஃபுல்லாக ஒரு பரீட்சைக்கு படிக்கிறதுக்கும் வேற ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக போராடுற மக்களுக்கும் நிறையா வேறுபாடுகள் இருக்குது. டயர்ட்னஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக வர்ற ஒன்று. நாள் ஃபுல்லாக படிக்கிறதே டயர்ட் ஆகும். அதையும் தாண்டி வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு படிக்கிறதுங்கிறது நிஜமாவே கஷ்டமான ஒரு டாஸ்க். ஆனாலும் அதை பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் போயிட்டுருக்க வேலை உங்களுக்கு பிடிக்கல, வேற ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வேலைக்கு போகணும். டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, அது எந்த எக்ஸாமாக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க போகணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. இதை டெய்லி ஒருத்தவங்க கன்சிஸ்டண்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் சர்வீஸ் வாங்குவாங்க. அப்போ அந்த கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவாக சொல்கிறேன், ஒருத்தவங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 5 மணிலேருந்து வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி குளிச்சுட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நாள் ஃபுல்லாக வேலையில் இருந்துட்டு சாயங்காலம் ஒரு 6:30 7, நிறையா பேர் 8 மணிக்கு தான் வருவாங்க. 8 மணிக்கு வந்த உடனே சாப்பாடு பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஊட்டணும், வீட்டை பார்க்கணும், எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தூங்குறதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும். அப்போது இப்படி இருக்கிற ஒருத்தவங்களால் படிக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஷெட்யூல் இருக்கவங்கனால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிக்க முடியும். இந்த 1 மணி நேரம் படித்தா வேலைக்கு போயிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடலாம். ஆனால் அதுக்கு சில வருடங்கள் ஆகும். சிலபஸ் நமக்கு ஈஸியாக கொடுக்கல. ஒரு 2 வாரம் இல்லை ஒரு மாதம் படிங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் நமக்கு கிடையாது. 6 மாதம் ஆகும் சிலபஸை மட்டும் படித்து முடிக்கிறதுக்கு. அதை ரிவிஷன் பண்ணி நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்த்து டெஸ்ட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு கூடுதலாக இன்னும் ஒரு 6 மாதம் நமக்கு டைம் எடுக்கும். நம்ம சீக்கிரமாக படித்து முடிச்சிட்டாலுமே ஒரு எக்ஸாமோட ப்ராசஸ் அப்படிங்கிறது நிறையா நாள் ஆகும். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அது 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், அவங்க எடுத்துக்கிற ப்ராசஸை பொறுத்து. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணணுன்னா 6 மாதம் ஆகும். குரூப் 2 இல்லை குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸுக்கு அடுத்து ஒரு 6 மாதம் ஆகும். அது உங்களுக்கு இன்டர்வியூ வர்றதுக்கு அடுத்து ஒரு 3லேருந்து 4 மாதம் ஆகும். அப்போ அவங்க ப்ராசஸே உங்களுக்கு வருஷங்கள் தாண்டும். குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் சீக்கிரம் படித்து முடித்தாலும் உங்களுக்கு பரீட்சை வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். நோட்டிஃபிகேஷன்லேருந்து 70 நாள், நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஒரு 3 மாதம், 6 மாதம் ஆகும். எக்ஸாம் எழுதி முடிச்சிடுறீங்க. யாருக்காச்சும் 1 மாதம் 2 மாதத்துல ரிசல்ட் வந்திருக்கா? 6 மாதத்துக்கு மேலே காத்திருக்கணும் ரிசல்ட் வர்றதுக்கு. ரிசல்ட் பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு உடனே கூப்பிட்டுருவாங்களா? அதுக்கு ஒரு 3 மாதம் காத்திருக்கணும். அப்போ இங்கேயே உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் 1 வருஷத்துக்குள்ளே நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராதிங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸை புரிஞ்சுக்கோங்க. இது டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ். ரொம்ப முடியாமல் இருக்குது, நான் வேலைக்கு போயே ஆகணுங்கிற நிலைமை இருக்கிறவங்க எஸ்எஸ்சி பேங்கிங் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி பேங்கிங் தான் உங்களுக்கு வருஷத்துக்கு 4 பரீட்சை வரும். ஒன்று இல்லாட்டி இன்னொன்று அடுத்தடுத்து 2 மாதம் கேப்பில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த பேங்க்னாலும் மாறி மாறி எழுதலாம். நிறையா பரீட்சை, உங்களுக்கு நிறைய வேக்கன்சி, வருஷம் பூரா எக்ஸாம் இருக்கிறதுனா அது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் தான். எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங். ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி உங்களுக்கு வருஷம் எக்ஸாம் இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளே உடனே போயிடணும் அப்படின்னு நினச்சா அதுதான் போக முடியும். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். யூபிஎஸ்சி உங்களுக்கு 1 வருஷம் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வருஷம் எழுதுறீங்க, ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க, கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் எழுதுவீங்க, இன்டர்வியூ இருக்கும். இல்லை எங்கேயோ எரர் ஆயிடுச்சு, திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்துன்னா அடுத்த வருஷம். அப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் வருஷம் படிக்கிற ஒரு எக்ஸாம். டைம் எடுத்து பொறுமையாக படிக்கணும். டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு கிடையாது. ஒருத்தர் இவ்வளோ மணி நேரம் படித்தா தான் பாஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டாண்டர்டுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ படித்தா, அது எப்படி படித்தா, எத்தனை நாள் வரை உங்களுக்கு அதை ஞாபகம் வைக்க முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து அவங்க படிக்கிற டைம் டியூரேஷன் மாறும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தான் படிக்கிறேன், அவங்க அவ்வளோ படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தும் சும்மா படிக்கிறவங்க இருக்காங்க. நான் சும்மா படித்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு படிப்பாங்க. படிக்கிறதா எதிர்காலம், அதான் என் வாழ்க்கை அப்படின்னு படிக்கிறவங்க இருக்காங்க. எந்த புக்கு மார்க்கெட்டில் வந்தாலும் அதை வாங்க முடியும், எனக்கு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்க. ஒரு புக்கு வாங்குறதுக்கு 1 மாதமாக பணம் சேர்த்து வச்சு வாங்குறவங்களும் இருக்காங்க.
அப்போ ஒருத்தவங்க வந்து அவங்கவுங்க வாழ்க்கை முறை வேற வேற. யாரையும் யார் கூடயும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்க தான் போட்டியாளர். நீங்க இன்னைக்கு ஒரு பரீட்சை எழுதுறீங்க, அதுல 100 கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க 70 கேள்வி போட்டிருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல உட்காந்துருக்கவன் எவ்வளவு போட்டிருக்கான்னு பார்க்காம நீங்க நாளைக்கு எழுதுற பரீட்சையில 70க்கு மேல வாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க. 70 75 ஆக்குங்க, 80 ஆக்குங்க. உங்களுக்கு நீங்க தான் போட்டியாளர். பக்கத்துல இருக்கவனோ ஏத்தாப்புல இருக்கவனோ இல்ல. நமக்கு கட் ஆஃப் இவ்வளோ வருது, 200 கேள்விகள் கேட்க போறாங்க, குரூப் 4க்கு 180க்கு மேலதான் கட் ஆஃப் அப்படின்னா 180 டார்கெட் வச்சு 180 வாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு படிங்க. நான் 160 தான் போடுவேன், எனக்கு கவுன்சிலிங் வரல. நான் 170 தான் போடுவேன், எனக்கு கவுன்சிலிங் வரல. ஏன் 180 போட முடியல? 180 போட ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்களை நீங்க உங்களுடைய மதிப்பெண்கள் உயர நீங்க என்ன பாடுபடுறீங்களோ அதுதான் ரிசல்ட். மற்றவங்க தட்டிட்டு போயிட்டாங்க அப்படி கிடையாது. நீங்க அந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி பாருங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 1 இயரில் எல்லாமே முடிச்சு போஸ்டிங் வாங்குறது பாசிபிள். வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கமிட்மெண்ட் இருக்குது, மேரேஜ் ஆயிடுச்சு, கிட்ஸ் இருக்காங்கன்னா 1 வருஷம் டார்கெட் வைக்காதீங்க. 1 வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியலன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸுனால ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு உங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் டிப்ரெஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது எல்லாமே கல்யாணம் ஆகாமல் இருக்க ஒருத்தங்க அவங்கள மட்டும்தான் அது பாதிக்கும். குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் பசங்க பார்த்து வளருவாங்க. ஷார்ட் டைம் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்து உங்களையும் வருத்தி உங்கள் கூட இருக்கவங்களையும் வருத்த வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ், அப்போ நமக்கு இவ்வளோ நாள் ஆகும்னு தகுந்த மாதிரி ஷெடியூல் போட்டு படிச்சிங்கன்னா சூப்பராக படித்து சர்வீஸ் வாங்கிடலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய டெசிஷன். எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதனால நான் வந்து ஒரு நாளைக்கு 9லேருந்து 10 மணி நேரம் ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு வேறு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து டெய்லியும் 9 to 10 ஹவர்ஸ் ஸ்டடிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். இத்தனைக்கும் நான் சிலபஸ் வந்து 90% ஆஃப் த சிலபஸ் நான் முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து எனக்கு திருப்பி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு அடிஷ்னலாக ஸ்டாண்டர்ட் புக்ஸு, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதெல்லாம் சேர்த்தி எனக்கு 9 to 10 ஹவர்ஸ் ஆகும். இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை முறை வேறு வேறு மாதிரி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யார் கூடயும் போட்டி போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். வேலைக்கு போயிட்டு இருந்தால் எனக்கு வந்து பாஸ் ஆக முடியாது, இல்லை வந்து நான் வீட்டு வேலை நிறைய செஞ்சுட்ருக்கேன், டயர்ட் ஆயிடுறேன், கிடைக்காது, அந்த மாதிரி நினைக்காதீங்க. கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் ஆகிற ப்ராசஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறத விட நீங்கள் அந்த ஒரு செயலுக்காக எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்தியன் பாலிட்டி, குரூப் 1, குரூப் 2, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் குரூப் 4க்கு யூஸ் ஆகிற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பிடிஎஃப் மெட்டீரியல் 25 பிடிஎஃப் 199 ரூபாய், 199 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். வாங்காதவங்க டெலகிராம் சேனல் கமெண்ட்டில் ஹவு டு பை ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்ஸ் அப்படின்னு கேட்டால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே இதே மாதிரி மற்றதுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ். டெலகிராம் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.